Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கான சம் பார்த்தீங்கன்னா x cube minus 27 x minus 3 the whole squared x squared minus 9 இவற்றின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது HCF கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இதை 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா, நம்ம அதை தனித்தனியாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து x cube minus 27 நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி எழுதலாம்னா நம்ம x cube minus 3 cube எழுதலாமா? ஏன்னா 3 cube வேல்யூ வந்து நமக்கு 27 வந்துடும். ஓகேவா, அப்போ இது x cube minus 3 cube a cube minus b cube அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கா. இப்போ அதோட ஃபார்முலா படி நம்ம x minus 3 into a squared plus ab plus b squared வருமா. ஸோ x squared plus 3x plus 3 b squared வந்து 3 squared 9 வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு நம்ம எந்த சேஞ்சு பண்ண வேணால் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 இருக்கா, இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3 ஸ்கொயர்டோட வேல்யூ 9. இது வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மெட்டில் இருக்கா. அதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச அந்த 3 ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, நான் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதில் மட்டும்தான் நம்ம காமன் ஃபேக்டர் எடுக்கணும். எல்சிஎம்மாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இப்போ ஹச்சிசிஎஃபாக இருக்கிறதுனால மூணுலேயுமே காமனாக எது இருக்கோ நம்ம அதை மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 தான் வந்து மூணுலேயுமே இருக்குது. அது மட்டும் தான் நமக்கு ஹச்சிசிஎஃபாக வரும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.